வணக்கம். உள்ளது உள்ளபடியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் தற்பொழுது பட்ஜெட் ஸ்பெஷல் நிகழ்ச்சியை பார்த்து வருகிறோம். வர இருக்கக்கூடிய மத்திய அரசு தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட்டில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய துறை வாரியாக இருக்கக்கூடிய மக்களின் எதிர்பார்ப்புகள் என்பது எப்படி இருக்கிறது என்பது பற்றிதான் பல்வேறு கருத்துக்களை அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள், தலைவர்கள் நம்முடைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் வரி. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆதார புள்ளி என்று சொல்லக்கூடிய வரி மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி பல்வேறு வகைகளில் வரி வசூல் செய்கிறது. இந்த வரியின் மூலம் மக்களுக்கு தேவையான திட்டங்களை மத்திய அரசும் மாநில அரசும் செயல்படுத்தி வருகிறது. வரி என்று பொறுத்த வரைக்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு வரிகள் விதிக்கப்படுகின்றன. தமது நாட்டிற்கு எல்லைக்குட்பட்ட மக்களின் மீதும் நிறுவனத்தின் மீதும் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் பொழுதும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் என பல்வேறு வகையான வரிகள் விதிக்கப்படுகின்றன. வருமான வரி, விற்பனை வரி, கேளிக்கை வரி, கல்வி வரி, சுங்க வரி, கலால் வரி என பல தரப்பட்ட வரிகள் மூலமாக ஆண்டொன்றிற்கு பல லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு மத்திய அரசுக்கு நிதி கிடைக்கிறது. இந்த நிதியின் மூலம் பல்வேறு மாநிலங்களுக்கு பல்வேறு திட்டங்களுக்காகவும் நிதிகள் ஒதுக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் இந்த வரி என்பது பல தொழில் சார்ந்த நிறுவனங்களுக்கு வரி என்பது குறைக்கப்பட வேண்டும், அதே நேரத்தில் ஏற்றப்பட வேண்டும் என பல கோரிக்கைகள் பல்வேறு துறை சார்ந்த மக்களிடத்தில் இருக்கின்றன. இப்பொழுது இருக்கக்கூடிய வரி என்பது எப்படி இருக்கிறது பல்வேறு தொழில் சார்ந்த நிறுவனங்களிடத்தில்? மேலும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும், இங்கிருந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய தொழில் அதிபர்களுக்கும், சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கும், விவசாயிகளுக்கும், கல்வித்துறையை சார்ந்தவர்களுக்கும், தொழில்துறை சார்ந்தவர்களுக்கும் என அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய வரி சலுகை என்பது இந்த பட்ஜெட்டில் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது பற்றிதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கடந்த 3 ஆண்டுகளாக மத்திய அரசின் வருவாய்க்கும் செலவினத்திற்கும் இடையிலான நிதி பற்றாக்குறை 4.5% என்ற அளவில் உள்ளது. இது 2012-13 நிதியாண்டில் 4.9% இருந்தது. நிதி பற்றாக்குறையை குறைக்க வரி வருவாயை அதிகரிக்கும் வகையில் ஜிஎஸ்டி திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு முனைப்பு காட்டி வருகிறது. ஆனால் இதற்கு மாநில அரசுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. கடுமையான கலால் வரிகளால் தொழில்துறை நெருக்கடிகளை சந்தித்து வருகிறது. தொழில்துறைகளை ஊக்குவித்து உற்பத்தியை அதிகரிக்க செய்யும் வகையில் தொழில் நிறுவனங்களுக்கான வரி சுமையை குறைக்க வேண்டும் என்று தொழில் நிறுவனங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. ஸ்டீல் மற்றும் சிமெண்ட் துறையை பொறுத்தவரை சிமெண்ட் மீதான கலால் வரியை அதிகரிக்கக்கூடாது, பெட்ரோலிய பொருட்கள் தயாரிப்பில் பயன்படும் நாப்தா, ரிபார்ட்மேட் உள்ளிட்டவை மீதான இறக்குமதி வரியை முற்றிலும் நீக்க வேண்டும், கேபிட்டல் மற்றும் இன்ஜினியரிங் கூட்ஸ் மீதான சென்வாட் வரியை குறைக்க வேண்டும், மூலப்பொருட்கள் இறக்குமதிக்கான வரியை குறைக்க வேண்டும், பாலியஸ்டர், ஃபைபர் மீதான கலால் வரியை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தங்கம் இறக்குமதியின் மீது கட்டுப்பாடுகள் விதித்ததால் 2013-14 ஆண்டில் தங்கம் இறக்குமதி ரூபாய் 20,000 கோடி அளவாக குறைந்தது. அதே சமயம் தங்கம் வெளிநாடுகளில் இருந்து கடத்தி வருவது அதிகரித்துவிட்டது. உலகிலேயே இந்தியாதான் தங்கத்தை அதிகமாக வாங்கும் நாடுகளில் 2வது இடத்தில் உள்ளது. எனவே தங்க நகை தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களின் எதிர்பார்ப்பு மற்றும் கோரிக்கைகளை ஏற்று மத்திய பட்ஜெட்டில் தங்கம் இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அரசு வருமான வரி விலக்கு வரம்பை தற்போதைய ரூபாய் 2 லட்சத்திலிருந்து ரூபாய் 5 லட்சமாக உயர்த்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது. தவிர ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பயன்படுத்தும் அத்தியாவசிய பொருட்களுக்கான விலை உயர்வதும் குறைவதும் வரி விதிப்பை பொறுத்தே அமையும் என்பதால் அனைத்து தரப்பு மக்களும் ஒருவித பதற்றத்துடனேயே பட்ஜெட்டை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்தியாவில் புதிய அரசு பொறுப்பேற்றிருக்கும் நிலையில் வருகின்ற 7ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பமாக இருக்கிறது. மேலும் 8ஆம் தேதி ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. 9ஆம் தேதி பொருளாதார ஆய்வறிக்கையும் 10ஆம் தேதி மத்திய பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த பட்ஜெட்டின் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு தாக்கல் செய்யப்படும் பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல துறை ரீதியான மக்கள் பல்வேறு விதமான அறிவிப்புகளுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இப்பொழுது தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட்டில் இந்த வரிச்சுமை தொடர்பாக என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது? ஏனென்றால் இங்க இருக்கக்கூடிய பல தொழில்களில் பல நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு அதிகமாக வரி சுமைகள் இருப்பதாகவும் அவர்களுடைய புகார்கள் தெரிவிக்கின்றன. மேலும் எந்தெந்த விஷயங்களில் அவர்களுக்கான சலுகைகள் வேண்டும் என்பதை குறித்தும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்தும் துறை ரீதியாக இன்று இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய நம்முடைய செய்தி அரங்கிற்கு
வருகை தந்திருக்கிறார் வருமான வரித்துறை முன்னாள் தலைமை ஆணையர் திரு செல்வராஜன். மேலும் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் தம்முடைய கருத்தை பதிவு செய்ய நமது டெல்லி செய்தி அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் பொருளாதார நிபுணர் திரு ஜி சேகர். முன்னதாக வருமான வரி என்பது எப்படி பார்க்கப்படுகிறது, மேலும் இதற்கான அடிப்படை விவரங்கள் என்ன என்பது பற்றிய ஒரு சில தகவல்களை பார்க்கலாம். வருமான வரி என்று பார்க்கும் பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான வரிகள் வசூலிக்கப்படுகின்றன. அப்படி பார்க்கும் பொழுது வரிகளின் வகைகள் என்று பார்த்தால் நேர்முக வரிகள் ஒரு தனிநபர் அல்லது ஒரு நிறுவனம் அல்லது வருமானத்தின் மீது போடப்படுகிறது. உதாரணமாக வருமான வரி, சொத்து வரி, நிலவரி உள்ளிட்ட பல்வேறு வரிகள் இங்கே நம்முடைய நாட்டில் வசூலிக்கப்படுகிறது. மேலும் வரிகள் என்று பார்க்கும் பொழுது நேர்முக வரிகள் மற்றும் மறைமுக வரிகள் என இரண்டு விதமான வரிகள் வசூலிக்கப்படுகின்றன. மறைமுக வரிகள் என்பது பண்டங்களின் மீது விதிக்கப்படுவது. உதாரணமாக நம் வெளிநாட்டிலிருந்து பல்வேறு பொருட்களை இறக்குமதி செய்கிறோம், அதற்கான இறக்குமதி வரி. மேலும் கேளிக்கை வரி, விற்பனை வரி, சுங்க வரி, கலால் வரி. இதனால் மறைமுக வரிகள் என்பதும் இங்கே சாத்தியமாக இருக்கிறது. மத்திய அரசு வரிகள் என்று பார்க்கும் பொழுது வருமான வரி, சிறப்பு தீர்வைகள் மற்றும் செல்ல வரி உள்ளிட்ட வரிகள் மத்திய அரசால் வசூலிக்கப்படுகின்றன. ஏற்றுமதி, இறக்குமதி வரிகள் மற்றும் ஆயுள் தீர்வைகள் உள்ளிட்ட பல்வேறு வரிகள் மத்திய அரசால் வசூலிக்கப்படுகின்றன. மத்திய அரசுக்கு அதிக வருவாய் அளிக்கக்கூடிய வரி என்னவென்று பார்த்தால் கலால் வரி. மேலும் மாநில அரசு வரிகள் என்று பார்க்கும் பொழுது நிலவரி, பதிவு கட்டணங்கள் மற்றும் தொழில், வணிகம், வேலை மீதான வரிகள் விதிக்கப்படுகிறது. இந்த வரி மூலம் மாநில அரசுக்கு வருவாய் கிடைக்கிறது. மேலும் விற்பனை வரி, கேளிக்கை வரி ஆகியவும் விதிக்கப்படுகின்றன. மோட்டார் வாகன வரி, வேளாண்மை சம்பந்தமான வரிகள், வேளாண் இடுபொருட்களுக்கு வாட் வரி உள்ளிட்ட வரிகளும் விதிக்கப்படுகிறது. மாநில அரசுக்கு அதிக வருவாய் தருவது விற்பனை வரி. ஆகையால் மாநில அரசு, மத்திய அரசு என்று பார்க்கும் பொழுதும் பல்வேறு வரிகள் இங்கு விதிக்கப்படுகின்றன. பட்ஜெட் 2013-14 ஆண்டு பார்க்கும் பொழுது 8000 கோடி ரூபாய்க்கு புதிய வரிகள் போடப்பட்டிருந்தன. அதில் மறைமுக வரிகள் என்று பார்க்கும் பொழுது 4700 கோடி ரூபாய்க்கு வரிகள் போடப்பட்டன. நேரடி வரி விதிப்பு என்பது 13300 கோடி ரூபாய்க்கு நேரடி வரி விதிப்புகள் கடந்த பட்ஜெட்டில் இருந்தன. கடந்த பட்ஜெட்டில் வருமான வரி உச்சவரம்பில் மாற்றமில்லை. ஆனால் இந்த வருடம் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். 2 முதல் 5 லட்சம் வரையிலான வருவாய்க்கு வரி விதிப்பில் 2000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டது கடந்த பட்ஜெட்டில். மேலும் ஆண்டு வருவாய் 1 கோடிக்கு மேல் ஈட்டுபவர்களுக்கு 10% கூடுதலாக வரி விதிக்கப்பட்டது. சிகரெட் மீதான கலால் வரி 18% அதிகரித்து காணப்பட்டது கடந்த பட்ஜெட்டில். மேலும் 2000 ரூபாய்க்கு மேலான செல்போன்கள் வாங்கும் பொழுது அதற்கான வரி 6% அதிகரிக்கப்பட்டது. வெளிநாட்டு கார்கள், பைக்குகள் மீதான இறக்குமதி வரி கடந்த பட்ஜெட்டில் 25% உயர்ந்தது. மேலும் பட்ஜெட் 2013 ஆண்டு பார்க்கும் பொழுது வருடத்திற்கு 10 கோடி ரூபாய்க்கு மேல் ஈட்டும் நிறுவனங்களுக்கு 5 முதல் 10% கூடுதல் வரி விதிக்கப்பட்டது. இந்த வருடமும் கூடுதல் வரி விதிக்க ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது. வீட்டுக்கடன் தருவோருக்கு 1 லட்சம் ரூபாய் வரை கூடுதல் வரி விலக்கு அளிக்கவும் கடந்த பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த அறிவிப்பு என்று பார்க்கும் பொழுது கடந்த பட்ஜெட்டில் பல்வேறு விதமான வரி சலுகைகள் கொடுக்கப்பட்டிருந்தன. வருமான வரி உச்சவரம்பு என்பது கடந்த பட்ஜெட்டில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. ஆனால் இந்த பட்ஜெட்டில் வருமான வரி உச்சவரம்பு என்பது 5 லட்சமாக உயர்த்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை பல்வேறு தரப்பினரிடையே இருக்கிறது. மேலும் இந்த பட்ஜெட்டில் இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல துறை ரீதியிலான மக்கள் என்ன மாதிரியான வரி சலுகைகளை எதிர்பார்க்கிறார்கள் என்பது பற்றி பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக அந்தந்த துறைகளில் நிலவக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்ன, அந்த தீர்வு என்பது அதற்கான அறிவிப்புகள் பட்ஜெட்டில் எப்படி அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பது பற்றி தான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை நம்முடைய செய்தி அரங்கில், அதாவது எக்மோரில் இருக்கக்கூடிய தந்தி செய்தி அரங்கில் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் சிக்கி அமைப்பினுடைய செயலாளர் திரு ராகவன். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். முதலில் நமது செய்தி அரங்கில் இருக்கும் திரு செல்வராஜன் அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் சார். இப்போ வர இருக்கக்கூடிய பட்ஜெட்ல வரி சலுகைகள் மீதான எதிர்பார்ப்புங்கிறது எல்லா மக்களிடத்திலுமே அதிகமா தான் இருக்கு. இப்போ முக்கியமா வருமான வரி அப்படின்னு பார்க்கும் பொழுது வருமான வரி அப்படிங்கறது எப்படி நிர்ணயிக்கிறாங்க, எவ்வளவு சதவீதம் வரி, எவ்வளவு வருமான வரி உச்சவரம்பு இருந்தா அவங்க எவ்வளவு சதவீதம் வரி கட்டணும், இதுல இருக்கக்கூடிய நடைமுறைகள் பத்தி சொல்லுங்க. வருமான வரி அப்படிங்கறதே ஒரு ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அப்படிங்கறதுதான். நிறைய பணம் வருமானம் உண்டாக்குறவர்களிருந்து பணத்தை எடுத்து
பொதுவான காரணங்களுக்கு நாட்டு நலனுக்காக உள்ள திட்டங்களுக்கு செலவு பண்ணுவது அப்படிங்கிறது தான் வருமான வரி அப்படிங்கிற கான்செப்ட். அதோட அடிப்படையே அதுதான். அப்ப அந்த மாதிரி இருக்கச்சுல பெருவாரியான வருமான ஈட்டுபவர்களிடமிருந்து வருமான வரி என்ற ரீதியில் வரியை பெற்று அதை நாட்டு நலனுக்காக செலவழிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோள். அப்ப வருமான வரி உச்சவரம்பு அப்படிங்கறது இப்ப சாதாரண ஆட்கள், இப்ப நீங்களும் நானும் வருமான வரி செலுத்துறோம். அந்த வருமான வரி செலுத்துறது அப்படிங்கறது எந்த அளவுக்கு மேல வருமானம் வந்தா நம்ம கட்டணும் அப்படிங்கறது தான். இப்ப இருக்கிற நிலவரப்படி 2 லட்சம் ரூபாய்க்கு நம்ம டாக்ஸ் கட்ட வேண்டாம். 2 லட்சத்துக்கு மேல போச்சுன்னா டாக்ஸ் கட்டணும். அதுவும் ரொம்ப குறைந்த ஒரு சதவீதத்துல தான் டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு. இது ரொம்ப அதிகமான வருவாய் உள்ளவர்கள் தான் 30% டாக்ஸ் கட்டுறாங்க. அது ரொம்ப அதிகமான வருவாய் உள்ளவங்க. இது முன்னால அதாவது பழைய காலம் ரொம்ப முன்னால இல்ல, ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால என்னன்னா டாக்ஸ் ரேட் 97% வந்துச்சு. இன்கம் டாக்ஸும் மத்த வெல் டாக்ஸ், எஸ்டேட் டியூட்டி, அந்த மாதிரி பல டாக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா ஒருத்தர் பெரிய அளவுல வருமானம் உண்டாக்குறவர் 97% வரைக்கும் டாக்ஸாவே கட்ட வேண்டியிருந்துச்சு. இப்ப அந்த லெவல் குறைஞ்சிட்டு இப்ப 30% தான் மேக்ஸிமம் டாக்ஸ்னே வச்சிருக்காங்க. ஒரு இண்டிவிஜுவல் தனி நபர் அப்படின்னா அவர் 30% டாக்ஸ் கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த அதிகபட்ச வருமானத்தின் மீது அவ்வளவு கட்டினா போதும் அப்படிங்கிறது இருக்கு. அதனால இப்ப இதுல பெரிய அளவுல டாக்ஸ் ரிலீஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறது அதிக அளவு வருமானம் வாங்குறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற தேவை இல்லை. இப்ப தேவை யாருக்குன்னா இந்த சாதாரண லெவல்ல நம்ம இப்ப 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் அப்படின்னு வருமானம் உள்ளவர்களுக்கு தான் இப்ப ஓரளவுக்கு ரிலீஃப் தேவை, அவங்களுக்கு தான் நிவாரணம் தேவை. அந்த நிவாரணம் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். அது இப்ப கிட்டத்தட்ட 2 லட்சத்திலிருந்து 2.5 லட்சமோ 2.3 லட்சமோ அந்த வரம்பை உயர்த்தலாம் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் இருக்குது. அது எந்த அளவுக்கு நடைமுறையாகும் நமக்கு தெரியாது. 10ஆம் தேதி நம்ம காத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம் திரு செல்வராஜன். டெல்லியில் இருக்கும் பொருளாதார நிபுணர் திரு சேகர் அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு சேகர். கடந்த பட்ஜெட்ல என்னென்ன முக்கிய திட்டங்களுக்காக வரி சலுகைகள் கொடுக்கப்பட்டது, அதனால என்ன மாதிரியான பயன்கள் எல்லாம் ஏற்பட்டது? கடந்த பட்ஜெட்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தனிநபருக்காக ஒரு 2000 ரூபாய் வரி சலுகை கொடுத்தாங்க. அதாவது பேசிக் எக்ஸம்ஷன்ல கூட கொடுக்கல, 2000 ரூபாய் தனி சலுகை கொடுத்தாங்க. இதை தவிர நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்டோட செல்ஃப் ஆக்குபைடு லிமிட் 1.5 லட்சம் 1999 கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி வச்சிருந்தாங்க. அதை இன்க்ரீஸ் பண்றதுக்காக அந்த பர்டிகுலர் சாப்டர்ல டிடக்ஷன் கொடுக்கல, ஒரு ஸ்பெசிபிக்கா தனியா ஒரு இதுவா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதிகமா கொடுத்தாங்க. அதாவது இன்னொரு 1 லட்சம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ணிக்கலாம்னு. இதை தவிர லாஸ்ட் இயர் பட்ஜெட்ல நீங்க தனிநபர் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா ஒன்னும் பெருசா ஒரு இதுவும் கொடுக்கல. அதே நேரத்தில் சென்ற ஆண்டு இல்ல அதுக்கு முந்தின ஆண்டு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, அதாவது 100 கோடி ரூபாய்க்கு மேல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா 100 கோடி ரூபாய்க்கு மேல பிளான்ட் அண்ட் மிஷினரியில இன்வெஸ்ட் பண்ற மேனுபேக்சரிங் செக்டர் அவங்களுக்கு அதிகமா, அதாவது அடிஷனலா இன்னொரு டிப்ரிசியேஷன் அப்படின்னு தனியா அவங்களுக்கு ஒரு 15% கொடுத்தாங்க. பட் இந்த 2013 பட்ஜெட்ல இந்த இது கொடுக்கல. அவங்க என்ன பண்ணாங்க, 12-13லயோ 13-14லயோ 100 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணிருந்தா இது கொடுக்கலாம்னு கொடுத்திருந்தாங்க. இதை தவிர பெருசா ஒரு இது எதுவும் லாஸ்ட் இயர் பட்ஜெட்ல வரல. பட் உதாரணத்துக்கு செல்வராஜ் சார் எங்க இருக்கார், மிகவும் அனுபவம் வாய்ந்தவர். எல்லாருக்குமே ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த பப்ளிக் சொசைட்டில என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்தியால இருக்கிற வருமான வரி உலகத்தில் இருக்கிற அத்தனை டெவலப்டு இந்தியா நம்ம வளருகின்ற நாடு சொல்றோம், வளர்ந்துள்ள நாடுகளை விட இந்தியாவோட வரிச்சுமை ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நீங்க இப்ப யூஎஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா 37% 45-48% இருக்காங்க. செல்வராஜ் சார் சொன்ன மாதிரி என்னோட அனுபவத்திலே சொல்றேன், 1994ல 65% 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்கம் இருந்தவங்க ஒரு பர்டிகுலர் குரூப் 65% வருமான வரி கட்டியிருக்காங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பாருங்க, ஒரு 20 வருஷத்துல எவ்வளவு இந்த நாட்டில் கண்ட்ரியில சேஞ்ச் ஆயிருக்கு. டாக்ஸ் ரேட் 65% இங்க, இன்னைக்கு மேக்சிமமே 30% இங்க. 8000 ரூபாய் பேசிக் எக்ஸம்ஷன் இங்க, இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் பேசிக் எக்ஸம்ஷன். பட் இன்ஃபிளேஷன் ஏறிக்கிட்டு போயிட்டு இருக்கு. பட் மக்களோட எதிர்பார்ப்புகளும் இருக்கு. பட் ஒரே ஒரு பாயிண்ட் இங்க எடுத்து சொல்லணும் அப்படின்னா, வருமானம் இருக்கிறவர்கள் உண்மையான வருமானத்தை டிக்ளேர் பண்ணி இந்த நாட்டுக்காக டாக்ஸ் கட்டினாங்கன்னா நல்லது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்திய நிலைமை எப்படின்னா, கிட்டத்தட்ட 130 கோடி மக்கள் தொகையில 4 கோடிக்கும் கீழே உள்ளவர்கள் தான் வருமான வரி கட்டுகிறார்கள். அதற்கு மேல, அதாவது
ஒரு வீட்டுல 4 பேர் சம்பாதிச்சு 130 பேர் சாப்பிடணுங்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. சோ அதனால அரசாங்கம் இந்த வருமான வரி ஏய்ப்பவர்களை தவிர்த்து பேசிக் எக்ஸம்ஷன்ஸ் இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நாங்க எங்க இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேபிட்டல் மினிமம் 3 லட்சம் ரூபாயாவது வேணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். குறைந்தபட்சம் 3 லட்சம் ரூபாய். ஏன்னா மக்களுடைய எதிர்பார்ப்பு 5 லட்சம் இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற எக்கனாமி இருக்கிற கண்டிஷன்ல, இந்தியன் எக்கனாமிக் பொசிஷன்ல எடுத்த உடனே இந்த அரசாங்கத்தினால எந்த அரசாங்கம் வந்தாலும் 5 லட்சம் ரூபாய் எக்ஸம்ஷன் கொடுத்துட முடியாது. 3 லட்சம் கொடுத்தாலே மிகப்பெரியது. சார் சொன்ன மாதிரி 2 லட்சம் 2 லட்சத்து 2 லட்சம் கிடைக்கலாம். ஆனா எல்லாரும் 3 லட்சமாவது கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் திரு சேகர். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வரிச்சுமை என்பது கடந்த ஆண்டை காட்டிலும் இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிக குறைவாகத்தான் இருக்கிறது. கடந்த காலகட்டத்தில் 1 லட்சம் ரூபாய் சம்பாதித்தால் 65% வரி கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு அந்த கால மக்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த மாதிரியான ஒரு பெரிய சிக்கல்கள் எல்லாம் இல்லை என்கின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் தொழில்துறை ரீதியிலான வரிச்சலுகைகள் எந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் தொழில் புரியக்கூடிய நிறுவனங்களிடத்தில் இருக்கிறது, அதே சார்ந்து பல்வேறு கட்டுமான தொழில்கள், ஜவுளி தொழில்கள், சிமெண்ட் மற்றும் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களுக்கான வரிச்சலுகைகள் எப்படி இருக்கிறது என்பது குறித்த பல்வேறு விவரங்களை பார்க்கலாம். வர இருக்கக்கூடிய மத்திய பட்ஜெட்டில் வரி சலுகைகளுக்கான என்ன விதமான எதிர்பார்ப்புகள் மக்களிடத்தில் இருக்கிறது, துறை சார்ந்த எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கிறது என்பது பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்து வருகிறோம். துறை சார்ந்த வல்லுநர்கள் நம்முடைய பல்வேறு செய்தி அரங்குகளிலிருந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள். இப்பொழுது சென்னை எக்மோரில் இருக்கும் திரு ராகவன் அவர்களிடத்தில் கேட்கலாம். வணக்கம் திரு ராகவன். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தொழில் வளர்ச்சிக்காக கடந்த பட்ஜெட்டில் எந்த மாதிரியான வரி சலுகைகள் வழங்கப்பட்டன, அந்த சலுகைகள் எல்லாமே போதுமானதாக இருக்கிறதா? இப்பொழுது வரக்கூடிய பட்ஜெட்டில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன? வணக்கம் மேடம். மிக்ஸ் பண்ணி தமிழ் இங்கிலீஷ்ல மிக்ஸ் பண்ணி பேசுறேன். சில டெர்மினாலஜி இங்கிலீஷ்ல தான் சொல்லி ஆகணுங்கிற கான்செப்ட் இருக்கு. அதனால லாஸ்ட் பட்ஜெட்ல நீங்க மீட் பண்ணீங்கன்னாக்கா ஆட்டோ செக்டர் ரொம்ப பேட் ஷேப்ல இருந்ததுனால கவர்மெண்ட் ஹஸ் given some concession to the auto sector, and fortunately the new government extended the facility, custom duty facility, and ஒரு 10% excise duty facilities கொடுத்திருக்காங்க up to டிசம்பர் வரைக்கும். அது ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. And regarding GST, இவன் லாஸ்ட் டைம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் பி சிதம்பரம் ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. இது பிஜேபி கவர்மெண்ட் அவங்க மேனிஃபெஸ்டோலயும் ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரி இஸ் எக்ஸ்பெக்டிங் த ஜிஎஸ்டி ஷுட் பி இன்ட்ரடியூஸ்ட். அதுக்கு தேவையான கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல கவர்மெண்ட் கொண்டு வரணும்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்கிறோம். பிகாஸ் ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணினாக்க டைரக்டா ஜிடிபி growth 1.65% இம்ப்ரூவ் ஆகும் சொல்லிட்டு எக்கானமிஸ்ட் இண்டஸ்ட்ரி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ வி எக்ஸ்பெக்ட் there should be an introduction of GST, goods and service tax இன்ட்ரடியூஸ் பண்ணணும்ட்டு நாங்க எல்லா இண்டஸ்ட்ரி சார்பாகவும் ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு ப்ரீ பட்ஜெட் மெமரண்டம்ல கொடுத்திருக்கோம். சதர்ன் இந்தியா சேம்பர் கூட அஜெண்டா ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு we did a survey, அதுலயும் நாங்க கொடுத்திருக்கோம் நாங்க ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. தொடர்ந்து பேசலாம் திரு ராகவன். சரக்கு மற்றும் சேவை வரி திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை தொழில்துறையினரிடம் இருக்கிறது. டெல்லி செய்தி அரங்கில் இருக்கும் திரு சேகர் அவர்களிடத்தில் கேட்கலாம். திரு சேகர், ராகவன் சார் சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி வரி, அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி அமல்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு மத்திய அரசு சொல்றாங்க. ஒரு சில மாநிலங்களில் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இந்த சரக்கு மற்றும் சேவை வரி விதிக்கும் பொழுது என்ன மாதிரியான நன்மைகள் மற்றும் என்ன மாதிரியான பாதகங்கள் இதுல இருக்கு, உங்களுடைய பார்வை என்ன? அதாவது இந்த ஜிஎஸ்டி வரி கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த நாட்டில் வந்திருக்க வேண்டிய ஒன்று. அதாவது வேட் இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியதிலிருந்தே 2 ஆண்டுகள் 2005 வேட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம், 2007க்குள்ள ஜிஎஸ்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் சொல்லி அது 2009 ஆகி 10 ஆகி 11 ஆகி வந்துருச்சு. இந்த ஜிஎஸ்டி அதாவது இந்த நாட்டில் வரி விதிப்பு எப்படி இருந்ததுங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணும். வரிக்கு வரி கட்டிட்டு இருந்தாங்க. 2005 வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் ஒருத்தர்ட்டேந்து இன்னொருத்தர்ட்ட மூவ் ஆகி கடைசியில கன்சியூமர்ட்ட ஒரு 4 பேர்த்த சேஞ்ச் ஆச்சுன்னா ஒவ்வொருத்தர்ட்டேந்து இன்னொருத்தருக்கு ப்ராடக்ட் மூவ் ஆகும்போது அந்த ப்ராடக்ட் மேல வரிக்கு வரி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு சிஸ்டத்தையே ஃபர்ஸ்ட் 2005
வித்தின் த ஸ்டேட்டுக்குள்ள நடக்கிற இதை வந்து சேல்ஸுக்கு வந்து வேட் சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவாய்ட் பண்ணாங்க. வேட் இன்ட்ரோடியூஸ் பண்ணா அரசாங்கத்துக்கு நஷ்டம் வந்துடும், மாநில அரசுகளுக்கு நஷ்டம் வந்துடும் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா 3 வருஷம் வந்து மத்திய அரசாங்கம் வந்து சப்போர்ட்டிவா ஃபண்ட் கிராண்ட் அலோகேட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அதே மாதிரி இப்ப ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு சரக்கு மூவ் ஆகும்போது ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் இருந்தா தான் இந்த வரி மேல் வரி. இப்ப உதாரணத்துக்கு என்னன்னா, டெல்லியிலிருந்து சென்னைக்கு ஒரு ப்ராடக்ட் விற்கிறோம் அப்படின்னா சிஎஸ்டி இப்ப சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ள அதே ப்ராடக்ட் திருப்பி விற்கும் போது லோக்கல் வேட் போடுறாங்க. அப்ப ஒரே ப்ராடக்ட்டுக்கு 2 தரம் வந்து வரி விதிக்கிறது அல்டிமேட்லி அஃபெக்ட் பண்றது கஸ்டமர்ஸ் தான். சோ அந்த கஸ்டமர்ஸ் அஃபெக்ட் ஆகக்கூடாது, அதே நேரத்தில் அந்த டிரான்சாக்சன் வந்து ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஜிஎஸ்டி கொண்டு வரணுங்கிறதுக்கு எதிர்பார்க்கிறாங்க. ஜிஎஸ்டி கொண்டு வரதுனால சில மாநில அரசுகள் அவங்களுடைய இன்கம் லெவல் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி we are prepared to support the ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு உலக அளவில் இந்தியா மாதிரி ஒரு பெரிய மாநிலத்தை எடுத்துட்டீங்க, பெரிய அரசாங்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 29 மாநிலம் இருக்கு. ஜிஎஸ்டி மாதிரி ஒரு ஆக்ட் வந்தா யூனிஃபார்ம் எக்கனாமிக் growth வரும். இல்லைன்னா நீங்க பாத்தீங்கன்னா எங்க வந்து வரி கம்மி இருக்கு, எங்க இது கம்மி இருக்கு, அந்த மாதிரி இடத்துக்கு இண்டஸ்ட்ரி ஷிஃப்ட் ஆகும். யூனிஃபார்ம் growth இந்தியால வேணும்னா இமீடியட்டா வந்து ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும். பாதிப்புன்னு இதனால வரும் சொல்ல முடியாது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஏதாவது ஒரு புது சட்டமோ ஒரு வரி விதிப்போ கொண்டு வந்தாங்க, இது புதுசான ஒரு வரி கிடையாது. குட்ஸுக்கு தனியா வரி இருக்கு, சர்வீஸுக்கு தனியா வரி இருக்கு, மேனுபேக்சரிங்க்கு தனியா வரி இருக்கு. இந்த மாதிரி பல வரி சட்டங்களை எல்லாம் ஒரே மாதிரி சட்டம் இந்தியால வந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனை மாநிலங்கள் இருந்தாலும் ஒரே மாதிரி வரி சட்டம் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் புதுசா ஒரு நேம் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் நேம் தான் புதுசே தவிர சிஸ்டம் வந்து இன்னைக்கு இருக்கிற எல்லா இடத்துலயும் இருக்கிற சிஸ்டத்தோட பெனிஃபிட்ட ஒன்னா எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக கொண்டு வர நினைக்கிற சட்டம் தான் இந்த குட் சர்வீஸ் டாக்ஸ். இது வந்து ஒரு புது வரியோ இல்ல மக்களுக்கு மேல புதுவாக சொல்லக்கூடிய ஒரு சுமையோ கிடையாதுங்கிறது என்னோட தாழ்மையான ஒப்பீனியன். தொடர்ந்து பேசலாம் திரு சேகர். சரக்கு மற்றும் சேவை வரி திட்டத்தை அமல்படுத்தினால் நிச்சயமாக அது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது புதிய முறையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய வரி விதிப்பு முறைகளில் பொருட்களுக்கு தனியாகவும் சேவைக்கு தனியாகவும் இடத்திற்கு தனியாகவும் என பல்வேறு வகைகளில் வரி வசூலிக்கப்பட்டு வந்தது. அது அனைத்துமே ஒன்றிணைக்கப்பட்டு ஜிஎஸ்டி வரி, அதாவது சரக்கு மற்றும் சேவை வரியாக மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலைப்பாட்டை மாநில அரசு, ஒரு சில மாநில அரசுகள் இது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்படி இது ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக நல்ல பலன்கள் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திரு செல்வராஜன் அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ இருக்கக்கூடிய வருமான வரி விலக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2 லட்சமா இருக்கு. இப்போ 5 லட்சமா உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. மத்திய அமைச்சகமும் அது பரிந்துரைக்கப்பட்டதா ஒரு சில தகவல்களும் சொல்றாங்க. அப்படி 5 லட்சமாக வருமான வரி உயர்ந்து வரும்பொழுது, அதற்கான அறிவிப்பு வரும்பொழுது என்ன மாதிரியான பலன்கள் மக்களுக்கு கிடைக்கும், அரசுக்கு அது எந்த மாதிரியான ஒரு விளைவை ஏற்படுத்தும்? அதுக்கு முன்னால அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் பத்தி மிஸ்டர் சேகர் சொன்ன விஷயத்துக்கு நானும் சொல்ல விரும்புறேன். அது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் அப்படிங்கறது வந்து தொழில் செய்யறத கொஞ்சம் எளிதாகும். இப்ப வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு தொழில் தொடங்கி அதை செய்யணும், தொடர்ந்து நடத்தணும்னா இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த வொர்ஸ்ட் கண்ட்ரீஸ் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அப்படிங்கிற ஒரு அந்த கணிப்புப்படி பார்க்கல இந்தியா வந்து ஒரு நல்ல நாடு இல்லை. தொழில் எளிதாக தொடங்கி எளிதாக நடத்தி எளிதாக நல்லபடியாக எல்லாமே சட்டப்படி எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு நாடுகள்ல இந்தியா ஒன்று அப்படிங்கிறாங்க. இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ், அதாவது பொருள் சேவைகள் வரி, இது வந்துட்டுன்னா ஓரளவுக்கு அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் வந்து எளிதாகும். அது தொழில்கள் தொடங்குறதும் அதை தொடர்ந்து நடத்துறதும் கொஞ்சம் எளிதாகும். அதனால அது வரவேற்கத்தக்க ஒரு மூவ். அது நடந்துச்சுன்னா நல்லது, சீக்கிரம் வரணும். அது ஒண்ணு. அப்புறம் வருமான வரி எக்ஸம்ஷன் அப்படிங்கறது 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து இன்ஃபிளேஷன், அதாவது பணவீக்கம் வர்றதுனால பொருளோட விலை கூடிக்கிட்டே போகுது. வருமானத்தோட அளவு, அதாவது வருமான தொகை அப்படி இருந்தாலும் அதோட மதிப்பு வந்து குறைஞ்சு போகுது. அதனால நான் இப்ப என் கையில ஒரு 100 ரூபாய் இருந்துச்சுன்னா முன்னால என்ன பொருள் வாங்கியிருக்கணும் அதை விட ஒரு 80-70% தான் இப்ப வாங்க முடியுது. அப்ப பணவீக்கம் கூடச்சுல என்னோட வருமானத்தோட ரியல் வேல்யூ வந்து குறைஞ்சு போகுது. அப்ப அதனால எனக்கு வந்து எக்ஸம்ஷன் லிமிட்டை நீங்க கூட்டணும் அப்படின்னு நம்ம கேட்கறதுல நியாயம் இருக்கு ஓரளவுக்கு. ஆனா அதுல ஒரு பிரஷர் என்னன்னா, இந்த வைடனிங் ஆஃப் டாக்ஸ் நெட்டுமாங்க நிறைய ஆட்கள். அதாவது இந்தியாவில வந்து டாக்ஸ் வருமான வரி செலுத்துபவர்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவா இருக்கு, ரொம்ப குறைவு. மக்கள் கிட்ட விழிப்புணர்வு இல்ல ஒண்ணு. அது தவிர நிறைய இன்ஃபார்மல் செக்டர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதாவது ஃபார்மலைஸ் ஆகாத செக்டர்கள்ல உள்ளவங்க நிறைய பேர் பணம் நிறைய ஓரளவுக்கு உண்டாக்குறாங்க. ஆனா அவங்க எல்லாம் டாக்ஸபிள் லிமிட்டுக்குள்ள வந்தா கூட அவங்க டாக்ஸ் கட்டுறது இல்ல. இப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களை எல்லாத்தையும் இங்க கொண்டு வரணும்னு ஒரு
மூவ் அப்படி ஒரு இது இருக்கு. அந்த இதுக்கு இந்த எக்ஸம்ஷன் லிமிட்டை நம்ம கூட்டணும்னா அந்த மாதிரி நிறைய பேர் வர்றதுக்கு பதிலாக இருக்கிறவங்களும் குறைஞ்சு போவாங்க அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான ஒரு இம்பாக்ட் இதுக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. தொடர்ந்து பேசலாம் திரு செல்வராஜன் சார். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். வரி சலுகைகள் என்பது வர இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் என்ன விதமான எதிர்பார்ப்புகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது? அது சாமானியமான மக்களாக இருக்கட்டும், தொழில் புரியக்கூடிய நிறுவனங்களாக இருக்கட்டும், தொழிலதிபர்களாக இருக்கட்டும், அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய வரி சலுகைகள் எதிர்பார்ப்புகள் என்னென்ன என்பது பற்றிதான் இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்து வருகிறோம். முன்னதாக அதனுடைய பிரச்சனைகளையும் பார்த்து வருகிறோம். இதற்கான தீர்வுகளையும் பார்க்கலாம், எதிர்பார்ப்புகளையும் பார்க்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் தற்பொழுது வர இருக்கக்கூடிய மத்திய பட்ஜெட்டில் வரி சலுகைகளுக்கான எதிர்பார்ப்புகள் என்பது துறை ரீதியாக எப்படி இருக்கிறது என்பது பற்றி பல்வேறு கருத்துக்களை பார்த்து வருகிறோம். பல துறைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள், பட்ஜெட்டில் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். இன்று வரி சலுகைகள் பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் இருக்கும் திரு சேகர் அவர்களிடத்தில் பேசலாம். திரு சேகர், இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்தியாவில ஏற்றுமதியை விட இறக்குமதி நிலை என்பது அதிகமாவே இருக்கு. இப்போ பெட்ரோலியம் சார்ந்த பொருட்களை நம்ம எந்த அளவுக்கு இறக்குமதி பண்றோம், அதனால வரிச்சுமை என்பது எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு? இப்போ இதுல உங்களுடைய பார்வை என்ன? மேடம், பெட்ரோலியம் இந்தியாவுக்கு ஒரு அத்தியாவசியமான பொருள். பெட்ரோலியம் இல்லைன்னா ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்டே இல்லை. பட் நம்மள்ட்ட க்ரூட் ஆயிலோட ரிசர்வ்ஸ் சஃபிஷியண்டா கிடையாது. நம்மளுடைய மெயின் இம்பார்ட்டன்ட் இம்போர்ட்டே பெட்ரோலியம் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் தான். இதோட இம்போர்ட் பண்ணும்போது, நம்ம இறக்குமதி செய்யும் போது டாலருடைய மதிப்பு எப்படி பிளெக்சிபிள் ஆயிட்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி விலை மாறிட்டே இருக்கு. அப்ப நம்மளோட கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் கூடி போயிட்டே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நடுவுல ஒரு மாதத்திற்கு முன்னாடி டாலருடைய மதிப்பு 58 ரூபாய்க்கு வந்தது, இன்னைக்கு 60 ரூபாய்க்கு இருக்கு. சோ டாலருடைய மதிப்பு மாற மாற நம்மளுடைய அவுட் கோயிங் ஃபாரின் கரன்சி ரெமிட்டன்சஸ் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. அப்ப நம்மளுடைய விலைவாசி ஏற்றத்துக்கு ஒரு பாதிப்பா இருக்கு. இங்க நீங்க ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க. பெட்ரோலியம் நம்ம நாட்டுல இறக்குமதி பண்ணாம இந்த நாட்டை எக்கனாமிக்கலா உயர்த்தவே முடியாது. பட் அதே நேரத்துல எங்க தேவை இல்லையோ அங்க இறக்குமதியை இந்த நாட்டுல குறைச்சுக்கலாம். தேவையில்லாத எலக்ட்ரானிக் குட்ஸ் நீங்க இன்னைக்கு எடுத்தீங்கன்னா, ஒரு பட்ஜெட்ல எடுத்தீங்கன்னா எவ்வளவு டைப் ஆஃப் எலக்ட்ரானிக் குட்ஸ் இன்னைக்கு இறக்குமதி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மொபைல் போன்லயே இந்தியால சொல்றாங்க 70 கோடி மொபைல் போன் கலெக்ஷன் இருக்காங்க. இத்தனை போன்ஸ் இம்போர்ட் பண்றாங்க. இத்தனை எல்சிடி டிவிஸ் ஆர் குழந்தைகள் விளையாடுகிற கம்ப்யூட்டர் கேம்ஸ், இது அத்தனை இம்போர்ட் பண்ணும்போது நம்மளுடைய அந்நிய செலவாணி வெளிநாட்டுக்கு வருது. தேவை அற்றது, இன்றைக்கு அத்தியாவசியமற்ற எலக்ட்ரானிக் குட்ஸோட இம்போர்ட்டை குறைக்கணும். ஏன்னா மக்களும் முன்னுக்கு வரணும், அரசாங்கம் முயற்சி பண்ணணும். ஏன்னா தேவையற்ற இம்போர்ட்ஸை குறைச்சாதான் நம்மளுடைய பினான்சியல் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஸ்ட்ரென்த் நிச்சயமா முன்னேறக்கூடிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கும். சோ நீங்க பெட்ரோலியத்தை குறைக்க முடியாது. அதே மாதிரி தங்கம் நம்ம நாட்டில் பெருமையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பத்தில் சொன்னீங்க, இந்தியா 2வது பெரிய நாடுன்னு. பட் இந்த தங்கம் இறக்குமதி பண்ணி ப்ரொடக்டிவா எங்க போறது அதுதான் நீங்க பார்க்கணும். நான் நிறைய மீட்டிங்ல சொல்லியிருக்கேன், நிறைய டிவி ப்ரோக்ராம்ல சொல்லியிருக்கேன், தங்கம் ஒரு அணிகலன் அவ்வளவுதான். அதாவது ஒரு ஆர்னமெண்டா வியர் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் தானே தவிர அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஏன்னா ஒரு எக்கனாமிக் அனாலிசிஸ் சொல்றேன், கடந்த 40 ஆண்டுகளாக இந்த தங்கத்தோட விலையை அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு பேங்க்ல இருக்கிற சேவிங் டெபாசிட்டோட கூடின இன்ட்ரெஸ்ட் கிடைச்சதே கிடையாது. ஆனா இந்த தங்கத்துல நீங்க இந்தியால எந்த ஜுவல்லரி ஷாப்ல வேணாலும் போய் பாருங்க, எந்த சீசன் வேணாலும் போய் பாருங்க, கூட்டம் இருந்துட்டே இருக்கும், தர்மா வாங்கிட்டே இருப்பாங்க. நான் தங்க வியாபாரிகளுக்கு அகேன்ஸ்ட் கிடையாது. பட் அதே நேரத்தில் இந்த கண்ட்ரியோட நிலைமையை நினைச்சு பார்க்கணும். மக்களும் தங்கம் தேவையா அப்படின்னு பார்க்கணும். அது அந்த பணம் இந்த கண்ட்ரியோட வேற ஏதாவது ஒரு ப்ரொடக்டிவ் டெபாசிட்ஸ்லயோ இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயோ இருந்துச்சுன்னா இந்த நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு இருக்கும், நம்மளுடைய இறக்குமதி குறையும். நம்ம தங்கத்து மேல இறக்குமதி வரி குறையுமா? அதனால நீங்க இறக்குமதி வரி ஜாஸ்தி பண்றதுக்கு காரணமே நம்மளோட ஃபாரின் கரன்சி அவுட்ஃப்ளோ கூடக்கூடாதுங்கிறதுக்காக, இந்த நாட்டுடைய தேவைக்காகத்தான் அந்த ஒரு ரேட்டை ஏற்ற வேண்டிய நிர்பந்தமே தவிர மக்களை கஷ்டப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் எந்தவித அரசாங்கத்துக்கு கிடையாது. அதனால அத்தியாவசியமற்ற இம்போர்ட்டட் குட்ஸ், அதாவது உண்மையை சொல்ல போனா 1900 இந்தியா சுதந்திரம் அடைறதுக்கு முன்னாடி இந்திய பொருளை வாங்கினா, இப்ப நம்ம நாட்டில் இறங்கின பொருளை வாங்கினா
நம்ம கண்ட்ரிக்கு வேரியஸ் டாக்ஸஸ் கிடைக்கும், அது நம்ம நாட்டுக்கே பயன்படும். அயல் நாட்டு பொருளை வாங்கினா நம்ம டாக்ஸ் மாத்திரம் கட்டுறதில்ல, இந்த ஃபாரின் கரன்சி பிளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பணத்தை அந்நிய செலவாணியை கொடுக்க வேண்டியது இருக்கிறதுனால இந்திய பொருளாதாரம் அஃபெக்ட் ஆகுது. அதனால தேவையற்ற அயல் நாட்டு பொருட்களை இந்திய குடிமக்கள் தவிர்த்தால் இந்திய எக்கானமி டெவலப் ஆகுங்கிறது என்னுடைய பரிபூர்ணமான நம்பிக்கைன்னு தெரிவிச்சுக்க விரும்புறேன். தொடர்ந்து பேசலாம் திரு சேகர். திரு செல்வராஜன் அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ சேகர் சார் சொன்னாரு பெட்ரோலிய பொருட்கள் இறக்குமதி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். சோ நாட்டோட எக்கனாமியை அது டெவலப் பண்ணக்கூடிய விஷயம். ஆனா அதே சமயத்துல தேவையில்லாத பொருட்களை இறக்குமதி செய்யறத தடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவருடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் திரு சேகரோட கருத்தோட பெருவாரியாக உடன்படுகிறேன். ஆனா ஒரு விஷயத்துல எனக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு உண்டு. அந்த விஷயம் என்னன்னா, பெட்ரோலியம் நமக்கு நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமான தேவை, உற்பத்திக்கு முக்கியமான தேவை, போக்குவரத்து மற்ற எல்லா விஷயங்களுக்கும் ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. ஆனால் நாம் பெட்ரோலியத்தை சரியாக உபயோகிக்கிறோமா, பயன்படுத்துகிறோமா என்ற ஒரு கேள்வி வரும். அந்த படி பார்த்தால் சரியாக பயன்படுத்தவில்லை. தேவையற்ற வீணாக்குகிற வழிகளில் பெட்ரோலியத்தை நாம் செலவழிக்கிறோம் என்று தோன்றுகிறது. அப்ப நாம இறக்குமதி பண்ற அந்த பெட்ரோலியத்தை நம்ம சரியான அளவுக்கு உபயோகிக்கிறோமா, அப்படி பண்ணாதவங்களுக்கு என்ன டிஸ்இன்சென்டிவ் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. ஆக நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஒருத்தருக்கு ஒரு கார், நம்ம சென்னை நகரத்திலே பாத்தீங்கன்னா ஒரு கார் போகுதுன்னா ஒரு கார்ல ஒருத்தர் இருப்பாரு. இதே மாதிரி எல்லா கார்லயும் கிட்டத்தட்ட ஒரு 70-80% கார்கள்ல ஒரு கார்ல ஒருத்தர் இருப்பாரு, அல்லது ஒரு டிரைவர் இருப்பாரு, ஒருத்தர் இருப்பாரு. இவ்வளவுதான். இவங்க 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் போறாங்க, திரும்பி அதே மாதிரி வர்றாங்க. அப்ப இந்த மாதிரி உள்ள ஒரு மிகை பயன்பாடு, அதாவது தேவையற்ற பயன்பாடு அதிகம் உள்ளது இந்தியாவில். பிற நாடுகள்ல, ரொம்ப வளர்ந்த நாடுகள்ல கூட இதை டிஸ்கரேஜ் பண்ணிருக்காங்க. இப்ப லண்டன்ல எல்லாம் வண்டியை எடுத்துட்டு சிட்டிக்குள்ள போகவே முடியாது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை தான் உபயோகிக்கணும், பொது போக்குவரத்தை தான் உபயோகிக்கணும். ஆனா நமக்கு அப்படி இல்லாம நம்ம வச்சிருக்கோம். ஆக பெட்ரோலியம் உற்பத்தி அந்த இறக்குமதியவே நம்ம ஓரளவுக்கு சரியான அளவுக்கு கட்டுப்பாடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. அதை அரசு செய்ய வேண்டும் என்பது என்னோட ஒரு வேண்டுகோள். ஒண்ணு. ரெண்டாவது தங்கம் பற்றியும் திரு சேகர் சொன்னாரு, அதுலயும் உடன்பாடு எனக்கு உண்டு. தங்கம் ஒரு அத்தியாவசியமான ஒரு இது இல்ல, ஒரு முதலீடு கிடையாது, அது வெறும் வெற்று முதலீடு அது. அதனால தங்கம் இறக்குமதியை நம்ம அனுமதிக்கிறது ரொம்ப தடை விதித்ததோ அல்லது அதை கட்டுப்பாடுகள் விதித்ததோ ரொம்ப வரவேற்கத்தக்கதுதான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை தங்கம் இறக்குமதிக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை தளர்த்தணும். ஏன்னா இறக்குமதிக்கு அதிக கட்டுப்பாடுகள் இருக்கிறதுனால கடத்தல் தங்கம் அதிக அளவிலான தங்கம் வருதுன்னு சொல்றாங்க. இப்ப உலக கோல்ட் கவுன்சில் கூட சொல்லிருக்காங்க 200 டன் தங்கம் இப்ப நம்ம இந்திய நாட்டுக்குள்ள வந்திருக்கு, இந்த கட்டுப்பாடுகள் அதிகமா இருக்கிறதுனால. அப்போ இதை எப்படி நீங்க பாக்க? நம்முடைய துறைகள் இருக்கு இல்லையா, சுங்கத்துறை இருக்கு, கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, இவங்க எல்லாம் அதை கட்டுப்பாடு ரொம்ப எஃபெக்டிவா பிடிச்சு கள்ளக்கடத்தல தடுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்ப ஒரு இது பண்ணணும்னா நமக்கு நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு தங்கம் இறக்குமதி பண்றது பெரிய அளவுல தகராறு பண்ணுது, இடைஞ்சல் பண்ணுது அப்படின்னா அதை தடுக்கிறது அங்க தடுக்கும். அரசு தடுத்தாச்சு, ஓரளவுக்கு கண்ட்ரோல் விதிச்சாச்சு. ஆனா அதுக்கு பிறகு இவங்க கள்ளக்கடத்தல் கொண்டு வந்தாங்கன்னா அதை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்முடைய துறையில் இருக்கு. நமக்கு அதுக்குள்ள எக்யூப்மெண்ட் மத்த எல்லாமே இருக்கு, துறை இருக்கு, டிபார்ட்மெண்ட் இருக்கு, மேன் பவர் இருக்கு, எல்லாமே இருக்கு. இதை சரியானபடி பிடிச்சு இது பண்ணா இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். அது ஒண்ணு. அப்புறம் இந்த டிஃபென்ஸ் இம்போர்ட் அப்படி இருக்கு. டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் இம்போர்ட்ல உலகத்திலே இந்தியா தான் அதிகமா பாதுகாப்பு சாதனங்களை இறக்குமதி பண்ற நாடு உலகத்திலே. இந்தியா தான் முதல் இடத்துல இருக்கு. அப்ப நமக்கு தேவையில்லாத நம்முடைய அயல் நாடுகள், பக்கத்தில் உள்ள நாடுகள் கூட நம்ம ஒரு நல்லபடியான உறவு வச்சுக்கிட்டு இந்த இம்போர்ட் பண்றதை குறைக்கணும். அதே சமயம் நம்முடைய நாட்டுல விஞ்ஞான வளர்ச்சிப்படி DRDOன்னு இருக்கு, அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு இருக்கு. அதெல்லாம் பண்ணி நம்முடைய நாட்டிலே இந்த வெளிநாட்டில இருந்து வாங்குற கருவிகளை நம்ம நாட்டிலே உற்பத்தி பண்றதை கூடுதல் ஆக்கிட்டோம்னா இம்போர்ட் பண்றது குறைஞ்சிரும், இறக்குமதி பண்றது குறையும். அதுவும் செய்யலாம். தொடர்ந்து பேசலாம் திரு செல்வராஜன். தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு பிரச்சனைகள் நாட்டில் இருக்கின்றன. அதே நேரத்தில் பெட்ரோலிய பொருட்கள் அதிகமாக நாம் உற்பத்தி செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறோம். அது இந்திய பொருளாதாரத்திற்கும் தேவையானதாக இருக்கிறது. இதையும் தாண்டி தேவையில்லாமல் பல எலக்ட்ரானிக் பொருட்களை இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படுவதாக ஒரு கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. தேவையில்லாத பொருட்களை இறக்குமதி செய்வதை குறைத்தாலே பொருளாதாரத்தின் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு இந்தியாவிற்கு இருக்கிறது. அதே நேரத்தில் தங்கம் என்பது வெறும் பொருளாக பார்க்கக்கூடிய காலம் என்பது மாறி இன்று முதலீடாக பார்த்த காரணத்தினால் பல இடங்களில் தங்கத்திற்கான தேவை என்பது அதிகமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தங்கம் இறக்குமதி செய்வதற்கான கட்டுப்பாடுகள் அதிகம் இருப்பதன் காரணமாக இந்தியாவிற்குள் ஆண்டொன்றிற்கு 200 டன்னிற்கும் அதிகமாக
தங்கம் கடத்தப்படுவதாக உலக தங்க கவுன்சில் ஒரு புள்ளி விவரத்தை தெரிவித்திருக்கிறது. தங்கத்தை ஒரு ஆபரணமாக மட்டுமே பார்க்க வேண்டும், அதற்காக செலவழிக்கக்கூடிய தொகையை பணமாக வங்கிகளில் செல்லும் பொழுது நாட்டினுடைய பல்வேறு திட்டங்களுக்கு தேவையான நிதியை நாம் பெற முடியும் என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. மேலும் தற்பொழுது வரக்கூடிய பட்ஜெட்டில் என்ன மாதிரியான துறைகளுக்கு என்ன மாதிரியான வரி சலுகைகள் எதிர்பார்க்கிறார்கள் என்பது குறித்து பல்வேறு தகவல்களை பார்க்கலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு துறை நிறுவனங்கள் சார்ந்த மக்களின் எதிர்பார்ப்பு என்பது இந்த பட்ஜெட்டில் வரி சலுகைகளுக்கான எப்படியெல்லாம் எதிர்பார்க்கிறார்கள் என்பது பற்றிய இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்கள் இந்த துறை சார்ந்த வல்லுநர்களால் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. தற்பொழுது எக்மோர் செய்தியரங்கில் இருக்கும் திரு ராகவன் அவர்களிடத்தில் கேட்கலாம். திரு ராகவன், 2008ஆம் ஆண்டு தொழில் ஊக்குவிப்பு திட்டத்தோட ஒரு பகுதியா மத்திய கலால் வரி 8% குறைக்கப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக சிறு குறு தொழில்களுக்கான கலால் வரி அப்படிங்கிறது இப்போ 12% இருக்கு. இது குறைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தொழில் நிறுவனத்துக்கிட்ட இருக்கு. அப்படி குறைக்கப்பட்டால் என்ன விதமான பலன்கள் இவர்களுக்கு ஏற்படும்? இதுல உங்களுடைய பார்வை என்ன? அதுக்கு முன்னாடி மிஸ்டர் சேகர் சில பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தாரு அபவுட் we have to reduce import which are not required or not essentialங்கிற மாதிரி. இல்லைன்னா ஒரு மெயின் ரீசன் இது என்னன்னாக்கா, நம்ம ப்ரீவியஸ் யூபிஏ கவர்மெண்ட்ல வந்து நம்ம என்ன சொல்லுனாக்கா, there should be a manufacturing policy ஒரு கம்ப்ளீட்டா இல்ல. ஆக்சுவலி the government should give more focus on the manufacturing policy. இப்போ மேனுஃபேக்சரிங் பாலிசி வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாம ஆர் ஹாஃப் ஹார்ட்டடா இம்ப்ளிமெண்ட் பண்ணதோட இம்பாக்ட் தான் நிறைய இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இப்போ நம்ம டிவி செக்மெண்டா எடுத்தாக்கா எல்லாமே இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது சாம்சங்கா இருக்கட்டும், எல்ஜியா இருக்கட்டும், அது என்டையர் எலக்ட்ரானிக் கூட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ற சைடு இருக்கும். அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் பேஸ் கிரியேட் பண்ணவே இல்லை. மேனுஃபேக்சரிங் பேஸ் கிரியேட் பண்ணணும். செகண்ட், இன்னொரு சார் சொன்ன போல அவர் டூயிங் பிசினஸ் இன் இந்தியா இஸ் த வொர்ஸ்ட். ஐ ஃபுல்லி அக்ரி வித் ஹிம். பாத்தீங்கன்னாக்கா நம்ம லேபர் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு 23 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேபர் ஆக்ட்ஸ் இருக்கு. ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கணும்னாக்கா 23 ஆக்ட் இருக்கு. பிஎஃப் இருக்காங்க, இஎஸ்ஐ, வேரியஸ் ஆக்ட்ஸ் இருக்கு. இதனால கம்பெனி என்ன பண்றாங்க, அவங்க மெஜாரிட்டி ஆஃப் த டைம் பாத்தீங்கன்னாக்கா இந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், அந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுங்கிற அவங்க டைம் அதிலே தான் போறதை தவிர்த்து ப்ரொடக்டிவா பண்ண மாட்டேங்கிறாங்க. So there should be a consolidated manufacturing policy to do business. அடுத்து பாத்தீங்கன்னா லேண்ட் அக்விசிஷன். சோ இது இந்த மாதிரி நம்ம ஒரு லிஸ்ட் போட்டுட்டே போயிடலாம். So the government should start focusing on more towards the manufacturing policy. அடுத்து நீங்க சொன்னீங்களா பார்த்தா எக்ஸைஸ் டியூட்டி குறைக்கிறதுக்கு certainly yes. இப்போ இருக்கிற டியூட்டி ரேட்ஸ் by and large is okay. 8%, 10% is okay. இது என்ன பண்ணினாக்கா அவங்க வந்து they should ensure that the government should facilitate in doing business. இப்ப என்ன பண்றாங்க, அவங்க வந்து இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்ஸ் கொடுத்து இது பண்ணலாம். அதை கொடுத்துட்டு உடனே ஒரு நோட்டீஸும் கொடுக்குறாங்க, எனக்கு இந்த டீடைல்ஸ் எடுத்துருவாங்க, அந்த டீடைல்ஸ் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு. தே ஷுட் பிலீவ் த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் தே ஷுட் பிலீவ் த அசஸிஸ். அந்த கான்செப்ட் வந்தாதான் இண்டஸ்ட்ரியும் கவர்மெண்ட்டும் ஜாயிண்ட் ஆஃப் ஒர்க் பண்ணும் ஃபார் த நேஷனல் டெவலப்மெண்ட். இவங்க வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து இந்த பாலிசி மேக்கர் வந்து அவங்க வந்து ரேட்டை குறைக்கணும், வைடன் த டாக்ஸ் பேஸ், வெரி அக்ரி, வி ஃபுல்லி சப்போர்ட். ஆனா தி ஃபீல்டு ஃபார்மேஷன் என்ன பண்றாங்க, இல்ல இந்த டீடைல்ஸ் நீங்க எடுத்துருவாங்க, அந்த டீடைல்ஸ் எடுத்துருவாங்க, இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ப்ரொசீஜரல் ஒர்க்கும் ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. அந்த ஆங்கிள் இன்னும் கொஞ்சம் கவர்மெண்ட் கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணினாக்க இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். டியூட்டி ரெடியூஸ் பண்ணா certainly it has to be passed on to the general public. Thereby the rate will come down, the inflation will come down, there will be more purchasing power. தொடர்ந்து பேசலாம். திரு ராகவன், டெல்லியில் இருக்கும் திரு சேகர் அவர்களிடத்தில் பேசலாம். திரு சேகர், இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதி இறக்குமதிக்கான வரி விகிதங்கள் அப்படின்னு எப்படி இருக்கு? இந்த வரி விகிதங்கள்ல மாற்றங்கள் ஏதாவது தேவைப்படுதா? உங்களுடைய பார்வையில் நீங்க வரி விகிதங்கள் பாத்தீங்கன்னா கேபிட்டல் குட்ஸுக்கு வந்து கொஞ்சம் ரேட் குறைச்சா நல்லா இருக்கும். ஏன்னா வந்து இப்ப ராகவன் அவர்கள் சொன்னார்கள், மேனுபேக்சரிங் பாலிசி வந்து நம்மள்ட்ட ப்ராப்பரா இல்ல. நீங்க மேனுபேக்சரிங்கே இல்ல. இப்ப வந்து இந்தியால நடத்திட்டு இருக்கிறது எல்லாமே, ஈவன் ஆட்டோமொபைல் செக்டார் எடுத்தா கூட சோ மெனி கார்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா அசம்பிளிங் தான் இருக்கே தவிர ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுபேக்சரிங் வந்து இந்தியால போயிடுச்சு. அப்ப வந்து மேனுபேக்சரிங் பாலிசி டெவலப் ஆனோம்னா கேபிட்டல் குட்ஸ் இம்போர்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணி மேனுபேக்சர் பண்றதுக்கு இந்தியா வந்து தயார் பண்ணணும். அதுக்கு வந்து கேபிட்டல் குட்ஸோட ரேட்ஸ் வந்து குறைக்கணும். இன்னொன்னு நீங்க கேட்டீங்க,
இந்தியாவில் வந்து இந்த கலால் வரியை குறைக்க முடியுமான்னு நீங்க ஒரு காலத்துல எடுத்து பாத்தீங்கன்னா 18 24 35% இருந்திருந்த வரி வந்து இன்னைக்கு 12% ஸ்டெபிலைஸ் ஆயிருக்கு. ஆனா இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் வரும்போது அரசாங்க எக்கனாமிக் லெவல்ல என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா 14% ஸ்டெபிலைஸ் ஆகும்னு எதிர்பார்க்கிறோம். நீங்க 12 விட கீழே கம்மியா போகி வந்து எக்கனாமியை வந்து டெவலப் பண்ண முடியாது. அதனால 12க்கு கீழே போகுங்கிறது வந்து எதிர்பார்க்க முடியாத ஒன்று. குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் வந்தா 14% இருக்கும் என்று எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நீங்க இந்த நல்ல ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு போது ஒரே ஒரு செய்தி விரும்புறேன். நிறைய இடங்களில் மனமாற்றம் தேவை. இப்ப அரசாங்கம் எடுத்தீங்கன்னா ராகவன் சொன்ன மாதிரி தேவையில்லாத ப்ரொசீஜர்களை குறைக்கணும். தேவையில்லாத ப்ரொசீஜர்களை குறைச்சாதான் வந்து மக்கள் வந்து ஆர்வத்தோட வந்து ஒரு கம்ப்ளை பண்றதுக்கு அந்த ஒரு சிஸ்டத்தோட ஒர்க் பண்ணி அரசாங்கத்தோட கோஆபரேட் பண்ணி ஒர்க் பண்ணிருப்பாங்க. அங்க வந்து அரசாங்கத்துடைய மாற்றம் தேவை. அதே மாதிரி வரி செலுத்துவர்களிடமும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதாவது ஒரு கண்ட்ரியில் நான் வரி செலுத்துறேன்னா அந்த வரி செலுத்துறவர் இப்ப இந்தியாவை எடுத்துக்கங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் 4 கோடி மக்கள் தான் வந்து டைரக்ட் டாக்ஸ் செலுத்துறாங்க. 4 கோடிக்கும் கீழே இன்டைரக்ட் டாக்ஸ் செலுத்துறவங்க கார்பரேட் எல்லாருமே சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி பேருக்குள்ளதான் இருப்பாங்க. சிட்டிசனை விட்டுட்டு கார்பரேட் டாக்ஸ் பே பண்றவங்க எடுத்தீங்கன்னா அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து அரசாங்கத்திடம் வந்து ஒரு ரெகக்னைசேஷன் எதிர்பார்க்கிறாங்க, ஒரு விதமான ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கிறாங்க. ஜஸ்ட் அதாவது வந்து அவங்க அலுவலகத்துக்கு போனாவே கூட ஏதோ ஒரு பயந்துகிட்டே நுழைகிற மாதிரி கூட ஒரு ஃப்ரெண்ட்லி ஆர்கனைசேஷன்ல கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி. இன்னைக்கு வந்து டாக்ஸ் ரிஃபார்ம் கமிஷன்ல கூட அருமையா சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் கஸ்டமர் போக்கஸ்டு டெவலப்மெண்ட். டாக்ஸ் பேயர் ஷுட் பி லைக் ஏ கஸ்டமர். அந்த அளவுக்கு அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மக்களிடமும் மனது மாற்றம் தேவை. தொடர்ந்து பேசலாம் திரு சேகர், தொடர்ந்து பேசலாம். இந்த வரி என்று பார்க்கும் பொழுது பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் வருமானம் பெறக்கூடிய ஒவ்வொருவரும் வருமான வரி செலுத்த வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு மனமாற்றம் என்பது அனைவரிடத்திலும் தேவை என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. மேலும் வர இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் என்ன விதமான வரி சலுகைகள் எதிர்பார்க்கப்படுகிறது என்பது குறித்து மேலும் பல விவரங்களை பார்க்கலாம். வர இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் என்ன விதமான வரி சலுகைகள் எதிர்பார்க்கப்படுகிறது என்பது பற்றிய நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். திரு செல்வராஜன், இப்போ வர இருக்கக்கூடிய பட்ஜெட்ல வரி சலுகைகள் மீதான உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? அதாவது எக்ஸம்ஷன் லிமிட் அப்படிம்பாங்க, அதாவது ஒரு என்ட்ரன்ஸ் லிமிட், அது வந்து இப்போ 2 lakhs அப்படின்னு இருக்கு, 2 லட்சம் அப்படின்னு இருக்கு. அந்த 2 லட்சம் வந்து கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2.5 lakhs 3 lakhs ஆக்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஒருவேளை அது வந்து 2.3 லட்சத்துல வந்து நிக்கலாம் அப்படின்னு ஒரு பயம், ஒரு அச்சம் இருக்குது. இது எந்த அளவுக்கு வருங்கிறது 10ஆம் தேதி பார்க்கலாம். அது ஒண்ணு. அப்புறம் வந்து 80C 80CC 80CCC அப்படின்னு வரி கழிவு அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அதுபடி இன்சூரன்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ், பேங்க் டிபாசிட் 5 வருஷத்துக்கு மேல உள்ள பேங்க் டிபாசிட் போடுறது, ப்ராவிடன்ட் ஃபண்டுக்கு அடைக்கிறது, இந்த மாதிரி தொகைகள் அடைக்கிற தொகைகளுக்கு வரி கழிவு, அது வரி விலக்குன்னு சொல்றாங்க, அது விலக்கு இல்ல, அது கழிவு, வரி கழிவு, அது வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. இப்ப 1 லட்சம் ரூபாய்க்கு அந்த 1 லட்சம் ரூபாய்ங்கிறத இப்ப மாற்றி 2 லட்சம் ஆக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நிறைய பேர் அதை பத்தி பேசியிருக்காங்க, அரசும் அதை கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். இது 2 தான் மேஜரா உள்ள டிடக்ஷன் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது தனிநபர்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 2ம் பெரிய அளவுல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து பேசலாம் திரு செல்வராஜன். தற்பொழுது திரு ராகவன் அவர்களிடத்தில் பேசலாம். திரு ராகவன், இப்போ வர இருக்கக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரின் பொழுது, பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் பொழுது தொழில் துறைக்கான என்ன மாதிரியான வரி சலுகைகளை நீங்க எதிர்பார்க்கறீங்க? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? எங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னாக்கா மெயினா உங்களுக்கு வந்து ரோட் மேப் ஃபார் ஜிஎஸ்டி அது வந்தாலே ஒரு டோட்டல் ரிஃபார்ம், இந்த என்டையர் டாக்ஸ் ரிஃபார்ம், இதுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி ஒரு புஷ் இருக்கும். அது ஒண்ணு. செகண்ட் திங் வந்து அக்ரி அண்ட் அக்ரி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்கும், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பம்ப் செட்ஸ், பம்ப்ஸ் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் கொஞ்சம் டியூட்டி ரேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணாக்க தர்பை மோர் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகும். தேர்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு என்னென்ன பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, ரோட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, இதுல வந்து என்னென்ன ப்ரொசீஜரல் இது வந்து பாட்டில் நெக்ஸ் கிளியர் பண்ணலாம். தென் இன்க்ளூடிங் உங்களுக்கு வாட் ஐ குட் சே கோல்ட் ஸ்டோரேஜ்.
So இதெல்லாம் வந்து wherever the infrastructure related இதுக்கு வந்து there should be a clarity, policy clarity as well as rate reduction plus agriculture and the GST. இது மூணு தான் மெயின் எனக்கு இது plus SME sector. SME sector is the backbone for the industry. So SME sector க்கு there should be a clear policy and a guidance has to be given. The bank la வந்து there should be a different industrial rate for the banks. So அது கொடுத்தாக்க SME sector will also improve. தொடர்ந்து பேசலாம் ராகவன். டெல்லியில் இருக்கும் திரு சேகர் அவர்களிடத்தில் கேட்கலாம். திரு சேகர், இப்ப வர இருக்கக்கூடிய பட்ஜெட்ல வர சலுகைகள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? என்னுடைய எதிர்பார்ப்புகள் எப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸுக்கு ஏற்கனவே வந்து 4 லட்சம் ரூபாய்க்கு இருக்கிறவங்களுக்கு உள்ள வந்து எஜுகேஷன் லோன்ஸ் எல்லாம் வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து அரசாங்கம் சப்சிடி கொடுத்துட்டு இருக்கு. அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரிடக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. பட் எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ்க்கு வந்து இன்னும் வந்து வரிச்சல், அதாவது எஜுகேஷன் அலவன்ஸ், எஜுகேஷன் பேமெண்ட், ஸ்கூல் ஃபீஸ், இதுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி 100 ரூபாய் 200 ரூபாய் வச்சாங்க. அதெல்லாம் இன்னைக்கு வந்து ஒண்ணுமே கிடையாது. அதுல எல்லாம் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. தனி மனிதர் பொறுத்தவரை அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை நீங்க எதிர்பார்ப்புன்னு எடுத்தீங்கன்னா, சார் ராகவன் சார் சொன்ன மாதிரி ஜிஎஸ்டியும் டைரக்ட் டாக்ஸ் கோடும் வரணும். ஏன்னா அந்த ரிஃபார்ம், அதாவது இன்னைக்கு இருக்கிற சட்டம் வந்து எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட எல்லாமே 50 ஆண்டு ஓல்டு சட்டம். எக்கனாமி சேஞ்ச் ஆயிடுத்து, டெக்னாலஜி சேஞ்ச் ஆயிடுத்து, என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆயிடுத்து, ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பெரிய மாற்றம். இது ரெண்டும் ஜிஎஸ்டி வித் கம்ப்ளீட் டைரக்ட் டாக்ஸ் கோடு வந்தா தான் அதுல வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கும், மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கும். மக்களும் என்னன்னா, இந்த நாட்டுக்கு நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது வந்து மக்களுக்கு சொல்ல விரியப்படுறேன், 200 கோடி தங்கம் வந்து 200 டன் தங்கம் வந்து இந்த நாட்டுல வந்து கடத்தல் வருது சொல்றீங்க. தானா வரதில்ல, இங்க இருக்கிற யாரோ தான் அதை பண்றாங்க. மனசு மாறணும். அந்த வந்து ஸ்டாப் பண்ணினா தான் மைண்ட் மாறி நம்ம நாட்டுக்காக, நம்ம மக்களுக்காக, நம்ம முன்னேற்றத்திற்காக வரியை ஏற்காமல் அதே நேரத்தில் அரசாங்கத்தோட பாலிசியோட ஒத்து போய் கம்ப்ளை பண்ணா நிச்சயமா வந்து இந்தியா வந்து ஒரு பெரிய வல்லரசு நாடு ஆகுங்கிறதுல பரிபூர்ணமான நம்பிக்கை இருக்கு. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திரு சேகர். வர இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் ஒவ்வொரு துறை ரீதியான மக்களுக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட வரி சலுகைகள் என்று பார்க்கும்பொழுது பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. தற்பொழுது இருக்கக்கூடிய வருமான உச்ச வரம்பு என்பது 2 லட்சமாக இருக்கிறது. இதை அதிகப்படுத்த வேண்டும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தொகை வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் 2 லட்சம் ரூபாயிலிருந்து இதை அதிகப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. மேலும் இப்பொழுது இருக்கக்கூடிய ATC, ATCCC போன்ற பிரிவுகளின் கீழ், அதாவது LIC பிரீமியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான தொகைகளுக்கான வரி கழிவுகள் இப்பொழுது 1 லட்சமாக உச்சவரம்பு இருக்கிறது. இதை 2 லட்சமாக உயர்த்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. மேலும் சரக்கு மற்றும் சேவை வரி GST வரியை அமல்படுத்த வேண்டும். ஒரு சில மாநிலங்களுக்கு இது உடன்பாடு இல்லாவிட்டாலும் கூட நிச்சயமாக இந்த GST வரி என்பது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். அதனால் அனைத்து மாநிலங்களும் ஒற்றுமையாக இணைந்து இந்த நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு மத்திய அரசு GST வரியை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. மேலும் விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த பொருட்களுக்கு வரி சலுகைகள் அதிகப்படுத்த வேண்டும். ஏற்கனவே விவசாய உரங்களுக்கு வாட் வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் விவசாயிகள் மத்தியில் இருக்கிறது. மேலும் இந்த உள்கட்டமைப்பு வசதிகள், சாலை வசதிகள் உள்ளிட்ட பல உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் வளர்ந்த நாடாக இன்னும் இந்தியா அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சிறு குறு தொழில்களுக்கு தேவையான கடன் உதவிகள் வழங்கப்பட வேண்டும். வங்கிகளுக்கான விதிமுறைகள் என்பது மிகவும் எளிமையாக்கப்பட வேண்டும். கல்வி சம்பந்தமான பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இதற்கும் மேலாக நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே, வருமானம் பெறக்கூடிய அனைவருமே அரசை ஏற்காமல் வரியை செலுத்த வேண்டும். அப்படிப்பட்ட மனப்பான்மை இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வர வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பும் மக்களிடத்தில் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த நமது சென்னை செய்தியரங்கிற்கு வருகை தந்த திரு செல்வராஜன் மற்றும் மற்றொரு செய்தியரங்கிற்கு வருகை தந்த திரு ராகவன், டெல்லி செய்தியரங்கிற்கு வருகை தந்த திரு ஜி சேகர் ஆகியோருக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் இணையலாம். இணைந்திருங்கள். Thank you.